அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. அதிலும் சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படிங்கிறது சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. ஏன்னா முருகப்பெருமானே நேரடியாக பக்தர்களினுடைய கனவுகளில் காட்சி கொடுத்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் பூசாரியிடம் பூ கேட்டு, அதாவது பூசாரியிடம் சொல்லி சுவாமியிடம் பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா அந்த பொருள் உண்மை என நம்பி அந்த பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கப்பட்டு அது பூஜிக்கப்பட்டு வருது. அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறியக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த பொருளினுடைய மாற்றுப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் நிறைந்த பார்வையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு கூட மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா? முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியினருக்கு கிடைக்க பெறுமா அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் அவசரமாக செய்யக்கூடாது. பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குமே தவிர்த்து பணிகள் அதிகமான ஒரு சூழ்நிலை, அதாவது அதிக பலு வேலை பலு சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளை செய்ய பாருங்க. சக பணியாளர்கள் மத்தியில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் சிறு போராட்டத்திற்கு பிறகு அடைய வேண்டியதாக இருக்கும். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் சற்று நாட்டம் அதிகரிக்க செய்யும். இறைப்பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. பயணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் எழுந்தாலும் அலைச்சல், உடல் சோர்வு, மன அசதி, சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் செல்லக்கூடிய பயணம் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீங்க. உங்களுக்குள் எந்த விதமான பதற்றமும் இருந்தால் இனி அது காணாமல் போகும். வருமானம் மற்றும் நிதி விஷயங்கள்லையும் தங்களுக்கு இனி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க.
பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளியில எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில் விழும்படி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களை
திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுங்க. சொத்து சுகம் வாங்குறது, பணத்தை சேமிப்பில் வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது.